கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ராத்திரி வேளையில் நாம் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய வசனங்களை தியானிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்புதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலை வேளையிலிருந்து இதுவரைக்கும் நீர் பாதுகாத்து எங்களை வழி நடத்தின நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பெரியவரும் பெரிய அதிசயங்கள் செய்த தேவனுமாயிருக்கிறார். நன்மைகளை செய்தவர், எங்களை வழி நடத்துதவர், உண்மையான தேவன், எப்போதும் எங்களை ஆண்டவரே முன்னாடி நடத்துதவர் கூட இருக்கிறவர். இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும், உம்முடைய கிருபைகளால் நீர் எங்களை நிரப்பும். நாங்கள் வசனங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் தரபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஆமேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் അതിന്റെ 6ാമത്തെ വസനം നാം വാസിக்கலாம். ലൂക്കാ 5ஆம் அதிகாரம் അതിന്റെ 6ാമത്തെ വസനം. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீனை பிடித்தார்கள் என்று காணப்படுகிறார். அப்போ அந்தபடியே அவர்கள் செய்திருக்கிறார் என்று காணப்படுகிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களோடு என்ன சொல்லி இருக்கிறதோ அதை செய்ததுக்காக அவங்களுக்கு மனதுண்டாயிட்டு, அந்த மனது அவங்களுக்கு இருந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கிட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வளோ நமக்கிட்ட பேசினாலும் நமக்கு சில நேரத்தில் மனது வராது, மனசு இருக்காது. அந்த ஜெபம் பண்ண வேண்டும் என்றோ, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றோ, தேவனுடைய வசனத்துக்குள்ள ஆவிக்குரிய நிலையில் இருக்கணும் என்றோ நமக்கு அந்த மனது வராமல் சில நேரத்தில் இருக்கும். இந்த நாள்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்க வலையை போடுங்க, நீங்க வலையை போடுங்க, அந்த வலை போடும்போது உங்களுக்கு மீன் கிடைப்பார் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இந்த சீமோன் ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டிருக்கிறார், முழுவதும் கஷ்டப்படுகிறார், பலவீனதையோட, ரொம்ப பிரச்சனையோட அவங்க முழுவதும் கஷ்டப்பட்டுட்டும் எந்த அந்த வலையில் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இயேசு சொல்லுகிறார், நீங்க இப்போ வலை போடுங்க என்று சொல்லும் போது அதை கீழ்ப்படிக்கிறார். பேதுரு, இல்ல ஆண்டவரே எங்களுக்கு அது கிடைக்க மாட்டேன் என்று சொல்லி அப்படியே திரும்பி போனவர் அல்ல. அநேகர் சில நாடுகளில் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு நன்மைகள் கிடைக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு அப்படி முன்னாடி போக முடியும் இதெல்லாம் சொல்லி நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கு. கிடைக்காமல் வரும்போது சில நேரத்தில் தேவனையே விட்டுட்டு அந்த விசுவாசத்தை விட்டு திரும்பி போவது நாம் பார்க்கலாம். கற்றுக்கொள்ள இங்கே பேதுரு அப்படி செய்தது இல்லை. பேதுரு அவர் இயேசு சொன்ன வார்த்தை அந்தபடியே அது செய்து முடிக்கிறதை பார்க்கிறார். அப்போ அந்த பேதுரு இயேசுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போது தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீனை அங்கே கிடைக்கப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, ஞான நீங்களும் கர்த்தருடைய விசுவாசத்தில் ஆயிருக்கும் போது, கர்த்தருடைய வசனங்கள் கேட்கும் போது, தேவனுடைய விசுவாசத்துக்குள்ளே ஆயிருக்கும் போது நாமும் சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்காமலே கடந்து செல்லுகிறோம். இயேசு சொல்லுற வார்த்தைகள் கேட்காமல் அப்படியே அநேகர் கடந்து செல்லுகிறார். நம்ம எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார், ஆண்டவரே எதுவும் கிடைக்கவில்லையே, இனி எதுவும் எனக்கு நன்மை கிடைக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஒரு வளர்ச்சி இல்லை என்று சொல்லி அவங்கள் அப்படியே விட்டுட்டு விசுவாசத்தை விட்டு ஓடுததை நாம் பார்க்கலாம், திரும்பி போகிறதை பார்க்கலாம். அநேகர் அப்படி செய்யும் போது கிடைக்க வேண்ட நன்மை அது கிடைக்காமல் போய்விடும். இங்கே பேதுரு இல்ல நாங்கள் வலை போட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லிட்டு இருந்தால் அந்த வலைக்குள்ள இப்போ கிழிந்து போகத்தக்கதான ஒரு மீனே, பிரிச்ச மிகுதியான ஒரு மீனே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேன். அப்போ இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறார். நாமும் அப்படிதான். நாம்
இயேசுவுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். அங்கே 2 படவுகள் நிரம்புத தரத்தில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறார். நாம் இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு பார்க்க முடியும். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்வதற்காக கடந்து செல்லும் போது அநேக கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் அவர் கடந்து செல்லுகிறார். அதே மாதிரி அவர் ஊழியங்களுக்காக கடந்து செல்லப்படும் போது 16ஆம் வசனம் வாசிக்கும் போது ஜெபம் பண்ணும் இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிறதா ஏவுதுகுதா ஆவியோடு இருந்த பெண் எதிர்பட்டார். அப்ப குறி சொல்லுத ஒரு பெண் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நேராய் கடந்து வருகிறார். அவங்களோட வேலையே இந்த குறி சொல்லுத வேலை தான். அப்போ அவள் பவுலையும் சீஷர்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உத்தமனான தேவனுடைய ஊழியக்காரன், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறது என்று சத்தமிட்டார் என்று காணப்படுகிறார். அப்போ அசுத்த ஆவியோடு இருக்குத ஒரு பெண், குறி சொல்லுத ஆவி இருக்குத ஒரு பெண், அவள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக சுயமாக அவள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்படி கடந்து செல்த ஒரு பெண். இப்போ பவுலோசுக்கு நேராய் கடந்து வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நேராய் கடந்து வரும்போது அவள் வந்து சும்மாவே போனதல்ல. அங்கே இவங்களை பற்றியும் தேவனை பற்றியும் அவங்க எதுக்காக வந்திருக்கிறார் என்று எல்லாம் சொல்லி அங்கே எடுத்து சொல்லப்படுகிறார். அப்போ பவுலையும் சீஷர்களையும் பார்த்துட்டு இவள் அவங்களை பின்தொடர்ந்து போகிறதை பார்க்கிறார். இந்த மனுஷன் உத்தமனான தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறார். அப்போ அசுத்தாவியோட இருக்குத பெண் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும் போது சொல்லுகிறார், இவன் உத்தமனான தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறார். உங்களுக்கு ரட்சிப்பின் வழியை சொல்லுவதற்காக, ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறதுக்காக இவர் இங்க வந்திருக்கிறார் என்று சத்தமிட்டு சொல்லுகிறார். அப்போ அங்கே ஒரு பெரிய அற்புதம் அப்போஸ்தலனாகிய பவுலோட அங்க நடக்கிறார். அங்கே 18ஆம் வசனம் வாசிக்கும் போது இப்படி அநேக நாளுகள் செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் மட்டுமல்ல, இப்படி அநேக நாளுகளால் அப்படியே வருகிறார், சொல்லுகிறார், இவங்களை பெருமை பாராட்டி சொல்லுகிறார். எல்லாமே சொல்லுறது கேட்டு கேட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியோடு சொன்னார். இங்க பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ விட்டு போ என்று சொல்லப்படும் போது அந்த அசுத்தாவி விட்டு போகிறார். அப்போ அது கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த மகளுடைய சரீரத்திலிருந்து விட்டு போகிறார். அப்ப இந்த குறி சொல்லுத ஆவியோடு இருக்குது பெண் எல்லா நாளும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்னாலே போய்கொண்டிருந்திருக்கிறார். அவங்க போகிற இடத்தில் எல்லாம் இந்த மனுஷன் உத்தமனான தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அப்படியே பெருமை பாராட்டி சொல்லி கொண்டிருந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு போ என்று சொல்லப்படுகிறார். இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லப்படுகிறார். அப்போ அந்த கட்டளை இடும் போதே அந்த ஆவி அவளை விட்டு ஓடி போகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் முதலாவது பார்த்த இடத்தில் பேதுரு இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறார். அதனாலே அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். சில நேரத்தில் நமக்குள்ளேயும் சாத்தாண்ட கிரியை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை துரத்த முடியும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை துரத்த முடியும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்ப அந்த அசுத்தாவி இருந்த ஸ்திரீ அங்கே விடுதலை பெற்றுக் கொள்வதை நமக்கு இந்த வசனத்தில் பார்க்கலாம். நமக்கு ஒரு விடுதல் நிச்சயமாய் உண்டு.
எனக்கு கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஒரு பெரிய விடுதல் உண்டாக தேவன் கிருபை செய்வார். ஒரு பெரிய நன்மை உண்டாக தேவன் கிருபை செய்வார். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நமக்காக செய்வார். இந்த நாள்களில் இந்த பெண் அந்த அசுத்தாவியில் இருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார். அசுத்தாவியில் இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு முன்னாடி கடந்து செல்லுகிறார். அந்த நேரத்திலே அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுது, அதே நேரத்திலே அந்த அசுத்தாவி புறப்பட்டு போயிற்று என்று காணப்படுகிறார். அப்போ நமக்கு விரோதமாய் இருக்கிற கிரியைகள், நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவின் கிரியைகள், அந்த காலத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே மாற்ற முடியும் என்று நமக்கு இங்கே வசனத்தில் பார்க்க முடியுது. அப்ப இயேசுவினாலே நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும், இயேசுவினாலே நமக்கு ஒரு விடுதல் உண்டு என்று நிச்சயமாக இந்த வசனத்திலூടെ நமக்கு பார்க்க முடியுது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குறி சொல்லுத அந்த பொண்ணு மேலே இருக்குத அந்த அசுத்தாவியே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நாமத்தினாலே துரத்தியது இல்லை, அவருடைய சக்தியாலே துரத்தியது இல்லை. அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன், அது இவளை விட்டு புறப்பட்டு போ என்று அங்கே சொல்லப்படுகிறார். அது உடனடி புறப்பட்டு போகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுகளில் இங்கே இந்த அற்புதத்தை நாம் பார்க்கும் போது, இந்த நாளுகளில் கர்த்தர் நம் குடும்பங்களில் பெரிய அற்புதத்தை செய்வார். அநேக வருஷங்களாக இந்த பிரச்சனையோடு இருக்கிறார், பாரத்தோடு இருக்கிறார், கண்ணீரான சூழ்நிலைகளோடு இருக்கிறார். அநேகருக்குள்ள இந்த பலவீனமான சூழ்நிலைகள் இருக்கிறார். அப்போ இந்த சாத்தாண்ட கிரியைகளை மாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றுதான் நமக்கு இருக்கிறார், அது நமக்கு விடுதலை கொடுப்பார். அப்ப இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அசுத்தாவியோடு சொல்லுத அதே நேரத்தில் அது அந்த மகளுடைய சரீரத்திலிருந்து விட்டு ஓடி போகிறார். இங்கே நாம் வாசிச்சு கேட்ட வசனத்தில் பேதுரு இங்கே கீழ்ப்படியதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் சொல்லிய வார்த்தையை கீழ்ப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் அதை அவர் விசுவசித்திருக்கிறார். இயேசு சொல்ற அந்த வார்த்தையை விசுவசித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு சொல்லி அதே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தது, அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவசித்து அந்த நாமத்தினாலே பிசாசின் கிரியைகளை துரத்தி இருக்கிறார். பேதுரு இங்கே செய்தது, அவர் சொன்ன அதே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். அப்போ நானும் நீங்களும் அதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுக்கிறவராய், நம்மை நடத்துகிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய் அவர் நமக்கு இருக்கிறார். இங்கே ஆழத்திலேக்கு நீங்க வலையை போடுங்கள் என்று சொல்லப்படும் போது பேதுரு ஆழத்திலேக்கு இயேசு சொன்ன மாதிரி வலையை போட்டார்கள். 2 படவுகள் நிரம்புத தரத்தில் பெரிய கூட்டம் மீனே அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் பிள்ளைகளை இந்த நாளுகளில் ராத்திரி முழுவதும் அத்துவாரிச்சிட்டும் எதுவும் கிடைக்காமலே, ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டுட்டும் எதுவும் கிடைக்காமலே இருக்கும் போதும் இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது ஒரு பெரிய விடுதல் அங்கு நடக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானை துரத்தி இருக்கிறார். அப்ப இப்படி நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் போது, பலவீனங்கள் இருக்கும் போது நாம் கவலைப்படாது, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே, எனக்கு எதுவும் நன்மை இல்லையே, ஜெபிச்சிட்டும் ஒரு நன்மை இல்லையே என்று சொல்லி நாம் புலம்பிட்டே இருக்காமல் நாம் அவருடைய நாமத்தில் விசுவசிக்கட்டும், அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியட்டும். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா எதிர் சக்திகளை நீ எரிக்கும், எல்லா பலவீனதைகளை எரிச்சு மாற்றும். கண்ணீரான் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாறப்படட்டும்.
ஒரு நல்ல சௌக்கியம் உண்டாக. யாரெல்லாம் வியாதியோடு இருக்குதோ அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சௌக்கியம் உண்டாக, விடுதலோடு முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். நாங்கள் இந்த நேரத்தில் செபிக்கிற இந்த நேரத்தில் உமது கரம் அந்த வியாதி உள்ள மக்களை தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதலும் சௌக்கியம் உண்டாகுதகவைக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீர் பெரியவராய் பெரிய அதிசயங்கள் செய்த தேவன், எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறவர், எங்களை வழி நடத்துதவர் நீரே. இந்த நேரத்தில் அப்பா அநேகர் பாரத்தோட கவலையோட கண்ணீரோடு நாளை என்ன ஆகும் என்று சொல்லி கவலையோடு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு நிரப்பும், ஒரு சமாதானத்தை கொண்டு நிரப்பும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ரட்சிப்புண்டாக நீர் கிருபை செய்யும். இந்த நேரத்தில் அப்பா யாரெல்லாம் பிசாசின் பிடியில் இருக்குதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போ குணமடையப்படட்டும். எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறப்படட்டும். ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு வசனம் கேட்டது போல 2 தரத்தில் உள்ள விசுவாசமும் கீழ்ப்படியலையும் குறித்து நீர் எங்களோடு பேசி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய, உம்முடைய வசனத்தில் விசுவாசமாய் இருக்கப்பட, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விட்டுபோ என்று சொல்லும் போது அது விட்டு போனென்றால் உம்முடைய நாமத்தில் வெற்றியுண்டு, விடுதல் உண்டு, சௌக்கியம் உண்டு என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில் யாரெல்லாம் கடபாரத்தோட கண்ணீரோடு ஆயிருக்கிறதோ அந்த மக்களை நீர் தொடு, ஒரு விடுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.